வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு டெம்பரவரி கனெக்ஷன் ஒன்று சர்வீஸ் இழுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு கொஞ்சம் சுவிட்சை வேலை கன்சீல் பண்ணுற ஒர்க் இருக்குது, அதையும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இந்த வீடியோ ரூஃப் கன்சீல் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இந்த சர்வீஸ் ஒயர் இழுத்து போஸ்ட்டில் கட்டியாச்சு. இந்த ரீல் பிவிசி ரீல் கட்டி காப்பர் கம்பி கோத்து கட்டியாச்சு, போஸ்ட்டில் இழுத்து கட்டியாச்சு. இதில் இது சேவ் ஒயரு ப்ளஸ் பேஸ் நியூட்ரலு ரீலு காப்பர் எல்லாத்தையும் பர்மனெண்ட் கனெக்ஷன் மாரி கட்டியாச்சு ஃபுல்லாகவே. ஏன்னா டெம்பரவரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா பர்மனெண்ட்டாகவே மாற்றுறதுக்காக. எங்கள் பாண்டிச்சேரியோட ஜிஏ பைப் மட்டும் ஃப்ரண்டில் காட்டினா போதும், அதனால் பிவிசி கீழே காட்டிட்டு ஜிஏ பெண்டு காட்டியாச்சு. இப்போ பூசுனா நம்மளுக்கு ஜிஏ பைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த லைனு நேராக கீழே சர்வீஸ் ஒயர் பேஸு நியூட்ரல் ப்ளஸ் வந்தாச்சு. நாங்கள் அதை டேப் அடித்து சீவனது பேஸாகவும் ப்ளைனாக உள்ளது நியூட்ரலாகவும் வச்சுருக்கோம். இப்போ 2 போர்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். மேலே ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு சைடும் இந்த 2 மீட்ரு வைக்கிற மாரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆசாரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃப்ரேமு. அது சுத்தம் பெயிண்டிங் அடித்து ரெடியாக இருக்குது. அதை இப்போ ட்ரில் பண்ணி சட்டத்தில் ட்ரில் பண்ணி நம்ம ஸ்க்ரூ வச்சு ஏற்ற வேண்டியதான். இதில் டெம்பரவரி கனெக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பழசு இருந்துச்சு, அதனால் இதில் சிங்கிள் பேஸ் மீட்ரு வரதுனால பேஸ் நியூட்ரல் கோல்ஸ் போட்டாச்சு. இண்டிவிஜுவலாக ஒரு பீஸ் வைக்கிறது 32 ஆம்ஸ் பீஸ் வைக்கிறது போட்டாச்சு. இதில் 32 ஆம்ஸ் தான் போடணும். நாங்கள் இப்போ டெம்பரவரி கனெக்ஷன் இவங்கள்ட்ட பழசு இருந்ததுனால 16 ஆம்ஸ் மெயின் போட்டிருக்கோம். இப்போ டெம்பரவரி கனெக்ஷனால் இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா 32 ஆம்ஸ் பர்மனெண்ட் கனெக்ஷன் அப்போ மாற்றிக்கலாம். எர்த்துக்கு எல்லாத்தையும் ஹோல்ஸ் போட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது. எல்லாம் மெயின் வச்சு 4 ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. அப்போ இதேமாரி இப்போ மேலே பீஸ் மாட்டியாச்சு. இங்கே மீட்டருக்கு 2 ஸ்க்ரூ அடிஷ்னலாக என்னத்தை வச்சுன்னா மீட்ரு முறுக்கிறதுக்காக அடிஷ்னலாக வச்சுருக்கோம். இது பழைய போர்டு இருந்துச்சு, அதையே அப்படியே டெம்பரவரி இன்னொரு வீட்டில் டிசி இருந்துச்சு, அந்த போர்டே நாங்கள் செட் பண்ணுறோம். அதனால் ஒயர் கனெக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்குது. இது ஒரு பாயிண்ட் ஒயர் வெளியில் வரதுக்காக டெம்பரவரியாக வச்சுருக்காங்க. ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட் எரிகிற மாதிரி. ப்ளஸ் இது ஒரு எர்த்து, இந்த சுவிட்சுக்கு போகிற கண்ட்ரோல் ஒயரு, இது நியூட்ரல் ஒயரு. நான் போர்டு தனியாக லூப் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே பழைய போர்டு செட் பண்ணுறதுனால உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல. இதில் அந்த கனெக்ஷன் டீட்டெயிலாம் போர்டு கனெக்ஷன் டீட்டெயிலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இதில் அந்த போர்ட்லேயே நாங்கள் ப்ளக் பாயிண்ட்டு சொல்கிறோம். 2 ப்ளக்கு 5 ஆம்ஸ் ஒன்று, 16 ஆம்ஸ் ஒன்று, ப்ளஸ் ஒரு லைட்டு போடுற மாதிரி சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்குறத செட் பண்ணுறோம் டெம்பரவரி கனெக்ஷனால். இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இது இன்புட்டு சர்வீஸ் ஒயரு அதில் வந்துடும். இது நியூட்ரலு, இது பேஸு டெலிவரி பேஸு. இது வழியாக பேஸ் இந்த பீஸுக்கு இன்புட்டு கீழே வரும். கீழே இருந்து டாப்பு வழியாக பீஸ் வழியாக கண்ட்ரோல் ஆகி டாப்புக்கு மெயினில் கீழே வந்துடும், கண்ட்ரோல் கீழே வந்துடும். அதுலேருந்து டாப்பு வழியாக நியூட்ரல் இதில் ரேட்டாக இருக்கும், ப்ளஸ்ஸு டாப்பு பேஸ் வழியாக இப்போ வந்துடும், இந்த போர்டுக்கு வந்துடும். நியூட்ரல் டேரெக்டாக இப்போ மெயின் கண்ட்ரோல் ஆகி வந்துடும், பேஸு கண்ட்ரோல் அது வழியாக வந்துடும். நான் அடுத்த தடவை மெயின் முறுக்கிறப்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்குதுன்னு தெளிவாக சொல்ல முடில. இப்போ எர்த்து ஒயரும் இந்த மெயினுக்கு போடணும், கட்டாயமாக போடணும் நம்ம. இது பேஸ் நியூட்ரல் ஒரு சுவிட்சு லைட்டுக்காக கனெக்ஷன் பண்ணுறது. இதுமாரி டெம்பரவரி வச்சுட்டோன்னா அவங்க லென்த்துக்கு ஏற்ற மாரி போட்டுப்பாங்க. இதில் ஒரு 16 ஆம்ஸ் சாக்கெட் ஒன்று, 2 பின் சாக்கெட் ஒன்று வச்சாச்சு. இதில் பழைய போர்டு இருந்ததே வச்சாச்சு. இப்போ இது செட் பண்ணியாச்சு, 2 பாயிண்ட் ஒயருக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேலேருந்து சர்வீஸ் ஒயரு ப்ளஸ் டெலிவரி ஒயரு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒயரு எல்லாம் சரி, மீட்ரு மட்டும் செட் பண்ணால் பவர் கனெக்ஷன் இப்போ ஓகே. இங்கே
அவ்வளோதான். இப்போ டெம்பரவரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பூசின பிறகு பர்மனெண்ட் கனெக்ஷன் அடிச்சிக்க வேண்டியதான். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த போர்டு என்னத்துக்கு வச்சுருக்கேன் எல்லோரும் கன்சில் பண்ண வீடியோ போய் பாருங்கள், தெளிவாக புரியும். இப்போ இந்த பாத்ரூம் போடுறதுக்கு முன்னாடி கன்சில் பண்ண வீடியோ காட்டினேன். இப்போ வந்து பாத்ரூம் இந்த மாடலில் லெட்டின் தனியாக டாய்லெட் தனியாக போட்டுட்டாங்க. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் இதுக்கு தனியாக கிழிச்சிட்டு பாயிண்ட்டாகவே போட்டுட்டோம். இதில் ஒரு முன்னாடி இங்கே ஒரே பாத்ரூமாக போடுற மாரி இருந்தாங்க. போன வீடியோவில் போட்டிருந்தேன் நான். என்னோடய வீடியோ தான் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்போ தான் புரியும் இந்த வீடியோ தான். இதில் வந்து ஒரு ஹீட்ரு பாயிண்ட் ஒன்று, இது வந்து பாத்ரூமு ஹீட்ரு பாயிண்ட் ஒன்று, ஒரு பாயிண்ட் ஒன்று. இதுக்காக இண்டிவிஜுவலாக இதில் போர்டு ஒன்று வச்சுருக்கோம். இதான் முன்னாடி போட்ட வீடியோவில் பெண்டிங் இருந்த ஒர்க்கு இதெல்லாம். இப்போ வந்து மாடத்துக்கு கிழிக்காமல் முன்னாடி இருந்துச்சு. இந்த சைடு வாசமலை ஒட்டியே மாடம் வரதுனால நம்ம ஒட்டியே வச்சிடலாம். 8க்கு 4 போர்டு வச்சாச்சு. இந்த வீடியோ தான் ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ப்ளேலிஸ்ட்டை லிங்க்கு கொடுக்குறேன், லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒர்க் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ளஸ் இப்படியே இறங்கிட்டு மோட்ரு படிக்கட்டுக்கு கீழே ஒரு பாயிண்ட் போகுது. அதுக்காக முன்னாடி இந்த பாத்ரூம் தான் அடைக்கலை, அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஒர்க்கையும் பார்த்துட்டோம் சர்வீஸோட. இப்போ இந்த லைன் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இந்த லைன்லாம் வீடியோ போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதை போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாகவே புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.